இருக்குன்னா இன்னும் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும் எதிர்பார்க்கிறோம். வெங்கட் பிரபு ஒரு படமும் ட்விஸ்டா இருக்குன்னாரு படத்தை. ஆனா வேற லெவல்ல தான் எடுத்திருக்காரு. ஆமாண்ணா அண்ணா செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அல்டிமேட்டா இருக்கும்னு நினைக்கிறோம். தளபதி இளைய தளபதி 2 பேரும் வந்திருக்காங்க ஒண்ணா. ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவலுங்க. செகண்ட் ஹாஃப் இப்போ தளபதி வர்சஸ் இளைய தளபதி. இதுதான் கான்செப்ட். படம் பாருங்க, யாருனாலும் கண்ணிக்க முடியாத வேற லெவல் இருக்கு. சொல்லவே முடியாதுங்க. வேற லெவலுக்கு தலைவர் வரோம் நான் எதிர்பார்த்தோம். ஆனா இந்த அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு கடவுளுக்கு இந்த அளவுக்கு கொடுப்பாரு நினைக்கல. ஆனா எங்க தளபதி எங்க மனசுல இருக்கிற இதுவே எனக்கு கொடுத்துட்டாரு. இதுதான் 2026 தீர்ப்பு. இதுதான் வேற லெவலு. இதெல்லாம் வரன்றது தளபதி கிட்ட இல்ல. ஒரு மக்களுக்கும் என்னென்ன தேவை, ஒரு ஃபேன்ஸுக்கும் என்னென்ன தேவை, மொத்தமா வெறித்தனமா வச்சுக்கிறாரு. வெறித்தனம்னா இதுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் முடிஞ்சிச்சு. இப்ப ஃபுல் படம் பார்த்த மாதிரி இருக்குதுண்ணா. இன்னுமா இதானே ஸ்டார்ட். இன்னும் இருக்குது இல்ல ஆரம்பம். ஒரு சினிமாவுக்கு இப்போ 4 சினிமா பார்த்துட்டு வர மாதிரி ஃபீலிங் இருக்கு. வேற லெவல் தளபதி 26 சிஎம் அவருதான். யாருமே மாற்றமே கிடையாது. சூப்பரா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எதிர்பார்க்கறதோ அதிகமா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் கூட 2 விஜய் பாத்துறோம். 2 விஜய் பார்த்தா சூப்பரா இருக்கு படம். இன்னும் எதிர்பார்க்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ரோ இந்த முடி பாருங்க ஏன் நிக்குது ப்ரோ அப்படி இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கோசம் தான் ப்ரோ. நாங்க நைட் இருந்தே ஒரே ஜாத்திரை ப்ரோ. நாங்க என்ன தடவை வெயிட்டிங். நைட்ல தூக்கவே இல்லை. எப்ப தலை பாக்குறோமோ வெயிட்டிங் ப்ரோ. நெக்ஸ்ட் அவர் தான் ப்ரோ சென்னை சிஎம். நாங்க செமையா இருக்குங்க. நம்ம எதிர்பார்த்த விட நல்ல ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நல்லா இது செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு இதோ நம்ம எதிர்பார்க்கறோமோ அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. நல்லா இதா இருக்கு, ஹைப்பா இருக்கு, செமையா இருக்கு. இது செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். இதோட செகண்ட் ஹாஃப் தான் தளபதிக்கும் இளைய தளபதிக்கும் போட்டியே. இது யாருக்கு போட்டியோ இல்லையோ தளபதிக்கும் இளைய தளபதிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுல ஹெல்மெட் போட்டியே. அதுதான் பிரேம்ஜி ஒரு சின்ன ஸ்டோரி இல்ல. பிரேம்ஜி வந்து ஒரு சின்ன ஸ்டோரியில வந்து காமெடி பண்றாரு. அரசியல் பேஸ் பண்ணி கட்சிலாம் அது நாஸ்கா சொல்லிருக்காரு. வெங்கட் பிரபு நாஸ்கா சொல்லிருக்காரு. உண்மையிலே அது நல்லா இருக்கு பார்க்க. செகண்ட் ஹாஃப் தான் ட்விஸ்ட் தெரியும். நல்லா இருக்கு படம். ரொம்ப அருமையா இருக்கு. நாங்க தமிழ்நாடு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கோம். தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். அடுத்த மூவி இன்னும் லாஸ்ட் மூவி இது கிடையாது. இன்னொரு மூவி இருக்கு. கண்டிப்பா தலைமைக்கு கன்ஃபார்ம் ஒரு தரிசனம் இருக்கு. நன்றி. ஃபுல் ரா மூவி தான். ஃபுல் ஆக்ஷன் மூவி தான். செகண்ட் ஹாஃப் என்ன ட்விஸ்ட் தெரியும். அது மூவி சொல்றதால அவன் பார்த்தா தெரியும். திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து கனவாத்துல இருந்து வரோம். நாங்க ஒரு 1:30 மணிக்கு கிளம்பி வந்தோம். 1:30 மணிக்கு இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 4 மணி ஷோவும் இல்ல, 6 மணி ஷோவும் இல்ல, 9 மணிக்கு இல்ல 10 மணிக்கு தான் ஷோன்னாங்க. அதனால நாங்க 1:30 மணிக்கு கிளம்பி இப்போ வந்திருக்கோம். ஷோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா தான் போகுது. ஆக்ஷன் இல்ல, இங்கேயும் வரவேற்பு நல்லா இருக்கு. ஆந்திராலையும் ஜனங்க ரஷ் தமிழ்நாட்டை விட இங்க ஆந்திராலையும் ரசிகர் நல்லா ரஷ் ஜாஸ்தியாவே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல சீன்லாம் வந்து நல்லா ஆக்ஷன் பிளாக் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபேமிலி காமெடி பிரேம்ஜி வராரு. இருந்தது. அவங்க பையன் வந்து இறந்துடுறாரு. அதை வந்து இப்ப காமிச்சு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இப்போ செகண்ட் ஹாஃப்ல அவங்க பையனுக்கும் சின்ன தளபதிக்கும் ஒரு போட்டியா இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். இன்ட்ரெஸ்டா வெயிட் பண்றோம் நாங்க. ஏன்னா ரொம்ப ஆசையா தமிழ்நாட்டுல பார்க்க முடியாதது ஆந்திரால பார்த்து ரசிக்கிறோம் விஜய் ஃபேன்ஸா.